முடிச்சிட்டா அப்புறம் கண்ணனை நான் இங்கேயே முடிச்சுக்கலாமா? நாளைக்கு நான் அங்கே தான் வருவேன். வேணாம் விடு. உனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கா இல்லைன்னு தெரியலையே. சனிக்கிழமை லீவு தானே? நான் வர மாட்டேன். நான் லீவு. அப்போ ரம்ஜான் அன்னைக்கு லீவ் போடாமா? காலையில் நேரத்தில் தானே பார்த்துக்கலாம். வந்துடலாம். சொல்ல முடியாது. ரம்ஜான் நாளைக்கே வச்சுருவாங்க. அது இன்னைக்கு குறை தெரிஞ்சுட்டா நாளைக்கு வச்சுருவாங்க. ஆமாம். நாளைக்கு என்ன கிழமை? வேலைக்கிழமை. நாளைக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வச்சுருவாங்க. இன்றைக்கி சேர்ந்தது தான் தெரியும் ரிசல்ட்டு. நாளைக்கா சனிக்கிழமை? மேக்ஸிமம் சனிக்கிழமை தான் வரும். என்னடா வண்டி ஓட்டுறான் இவன் தம்பி? அதான் என்ன வண்டி ஓட்டுறான் இவன்? ஐயோ, பூராத்தையும் மறந்துட்டாங்கண்ணா. அப்படிதான் வராயிரு இப்போ ஜிவிஎஸ் தாண்டாரு. நடந்து வந்துட்டானாமா? நாலு கீரே போல. நீ ஏன்டா 4 ரோடு வந்து நீ எல்லாம் அப்படியே லெஃப்ட் நிறுத்திக்கலாம். அப்படியே யூட்டன் பண்ணிக்கலாம். எங்கே இருக்காங்க? காணங்க. உள்ள விடு பார்த்துக்கலாம் தாங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக ரைட் திருப்பி மூவ் பண்ணு. அப்போ அந்த வண்டி விட்டு வந்து வரும். மாற்றிக்கலாம். இப்போதான் நடந்து வருது சங்கடத்துக்கு. வாயை திறந்தா போய் தான் பேசுவேன். ஏன்னா அங்கே போய் அந்த கட்டுக்கிட்டு திருப்பிக்கலாம். அந்த போய் இந்த வண்டி தள்ளு வண்டி இருக்குல்ல, தள்ளு வண்டிட்டு ஃபுல்லாக லெஃப்ட்டு போய் அப்படியே ஒரு ஓ போட்டலாம். போட்டலாம். அதெல்லாம் போட்டுருவான்டா. நீ 8 போடலைங்கண்ணா. 8 போடாங்க. அந்த வண்டிக்கிட்ட அந்த 2-3 பேர் நிற்கிறாங்கல்ல, அவங்கள தாண்டி ஃபுல்லாக லெஃப்ட்டு வா. ஃபுல்லாக லெஃப்ட். இன்னும் கொஞ்சம் தாண்டி இன்னும் கொஞ்சம் தாண்டு. ஃபுல்லாக லெஃப்ட் எக்ஸைட் மிதிக்கிறது. ஃபுல்லாக லெஃப்ட். ஃபுல்லாக இன்னும் வா. இப்போ ஃபுல்லாக ரைட்டு. கரகரன்னு சுற்றி வைக்கலாம். ஃபுல்லாக நிறுத்திக்க. கண்ணா வேற லெவலுக்கு அண்ணா ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா. ஆமாம். சாவி ஆஃப் பண்ணிட்டு முடிச்சு. இன்னும் 2 கிளாஸ் இருக்குல்ல, அடுத்த கிளாஸ். அவ்வளோதான். பின்னாடி வராங்களா? லைட்டாக பார்க்குறேன். நீ போயிருந்தா போயிருக்கோம். சாவி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா அப்படி அப்பவும் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. போனோம். இதெல்லாம் வரலாறு பேசணும்டா. ஏன்டா இல்லைங்க? ஏன்டா அப்பப்போ வரலாறு தகராறு இல்லைடா. நாளைக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. டக்குன்னு கொண்டாடிட்டு காட்டுவீங்க. இங்கே வேறு நான் இப்படி தான் கார் ஓட்டணும் பார்த்துட்டு இப்படி தான் கற்றுக்கிட்டு தம்பிங்க. இல்லை அதை மட்டும் நான் வேணா யாரும் வர மாட்டாங்க வெளியே. கம்பெனியில் விட்டு வாய்ப்பே இல்லை. என்ன லைசன்ஸ் இருக்கிற இடத்துல வேறு செஞ்சுட்டாராமா? 3 அங்கே வந்தவர் அது வந்து அந்த வண்டி எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைண்ணா. ரொம்ப லூஸ்
மாதிரி இருக்கு. இத்தனூண்டு இருக்கணும் இங்கே. ஆமாம், அது எதுவுமே கம்ஃபர்ட்டாக இல்லை. இங்கே எல்லாம் பெருசு பெருசாக பார்த்துட்டு இப்படி பார்த்து ஓட்டுற மாதிரி. இல்லை அது வண்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஓட்டி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓட்டி தான் தெரிஞ்சிருக்கும். எனக்காச்சும் பரவாயில்ல, 100 மீட்டராச்சும் கொடுத்தாரு, 100 மீட்டர் அந்த மாதிரி. அவனுக்குலாம் அது கூட கேட்டு பாருங்க. எவ்வளோ தூரம் நான் ஓட்டினா அந்த வண்டியை? ஆனால் ஓட்டவே இல்லைண்ணா. இங்கிருந்து அந்த கொஞ்சம் நவுத்துறா, ஒரு 10 மீட்டர் நவுத்துறான்னு சொன்னார். அவ்வளோதான். அதுக்குள்ளே நீ வந்து ஒரு எத்தனை பிரேக் போடுறியோ போடு. அதுக்குள்ளே பிரேக் மட்டும் தான் போட முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது. அதான் பிரேக் தான் போடணும், கீர்லாம் போடுறதில்ல, பிரேக் தான் போட சொன்னேன். ஒரு 10 பிரேக் இந்த ஒரு 3 ஸ்டெப்பில் ஏன்டா வரணும் அப்படின்னு சொன்னார். நான் 2 ஸ்டெப்பில் போயிட்டேன், அவ்வளோதான். ப்ரெஷர் காலையிலேயே ப்ரெஷர். நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கணும் தம்பி, இது சூப்பர் சீனாக இருந்திருக்கும். முடிச்சுட்டு வரலாம் சொல்லலான்னு பார்த்தோண்ணா, அப்புறம் என்ன சரி, அது எதுக்கு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை தம்பி. தம்பி நீங்கள் இப்போ மொத்தம் டிரைவிங் ஸ்கூலில் 5 வண்டி இருக்குது, தெரிஞ்சுதா? 5 பேர் நான் 4 பக்கம் கற்றுக்கிறவங்களும் அந்த ஒரு வண்டியில் தான் போய் ஓட்டி காட்டணும், புரியுதா? அப்போ அங்கே போகும்போது என்னன்னா கரெக்டாக அந்த வண்டியை கொடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு கை செட் ஆகுதா நம்ம அதை பண்ணணும். நான் இன்னைக்கு கூப்பிட்டு லவ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டினா தம்பி என்னோடய ஸ்லாட் மட்டும் விட்டுருங்க, நான் புதன்கிழமை பார்த்துக்கிறேன் சொல்லி ஸ்லாட் பிடிச்சிக்கலாம். இன்னும் வரல. இருண்ணா எப்படி நான் போகிறது? போனது அவ்வளோதான். மாற்றிக்க, ஸ்டேரிங் மாற்றிக்க. என்ன கண்ணா 2 கிளாஸ் இன்றைக்கே முடிச்சு விட்டுனாங்கிறான், முடிச்சு விடலாமா? என்கிட்ட ஒரு கிளாஸ் போதுட்டான்னு சொன்னான், 2 கிளாஸ். ரெண்டு கிளாஸ் முடிக்கணும்னா பெருசாகலாம் இல்லை. கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட லெஃப்ட் விட்டு நேராக பெருந்துறவு போய் மறுபடியும் அதில் ரைட் வந்து வீட்டுக்கிட்ட இறக்கி விட்ருவேன். என்ன முடிக்கலாம், முடிச்சிரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாளே போதும். ஓரம் நாங்கள் இதில் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்போயாச்சும் யார்ட்டையாச்சும் கார் வாங்கி ஓட்டி போவாங்க. ஆமாந்தாங்க, இப்படி மட்டுமே ஓட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைடா நீங்கள் ஓட்டி இப்போ 1 மாதம் கழிச்சு தானே அந்த மாதிரி வண்டி வெளியே ஏறுறீங்க. 1 மாதம் கழிச்சு நல்லா ஓட்டாண்டாங்க. இப்போ 30 நாள் நீங்கள் வேற ஏன் வண்டி ஓட்டியிருந்தீங்கன்னா பரவாயில்லங்களா? நீங்கள் எங்கேயும் ஓட்டலையே, எங்கேயும் ஓட்டாமல் வந்து இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏங்கண்ணா பார்த்தியா, இதுக்கு தான் நான் புகழ்றதே இல்லை ஒருத்தனையும். 4வது கீர்லேருந்து 3வது கீர் போகிறேன், 5வது கீர் போடுறானா அது வந்துருச்சு. நீ நியூட்ரு பண்ணாமல் 3வது கீர் போட்டுட்டேன், அதனால் வரல. அது அவ்வளோதான். இப்போ வந்து மறுபடியும் நீ நியூட்ரு பண்ணி 5வது கீர் போட்டேன். நானும் ஒருத்தனையும் புகழக்கூடாதுன்னு பார்க்குறேன், நமக்கும் வாய் அடங்கவே மாட்டேங்குது. பையன் கொஞ்சம் குசி அடிக்கிறான். அநியாயத்துக்கு சாங்க வாரு, அவன் சிரிப்பார். அவன் ஆல்ரெடி அக்காக்கெல்லாம் கண்டிப்பாக 6 அடிக்கணும் தாங்க. அதான் நீ எந்த அக்கா பார்த்தாலும் 6 அடிப்பேன்னு எனக்கு தெரியும். இப்படி வண்டியில் குறுக்க போகிறவங்களுக்கு 6 அடிக்கணுங்கிற நான் ஷோ பண்ணிடுவோம். அடிச்சிருன்னு எவ்வளோ சொன்னா இவ்வளோ சத்தம் டக்குன்னு சொல்கிறான் பாரு, அதெல்லாம் அடிச்சிடணும். உண்மையிலே வண்டியில் போனால் 6 அடிக்க மாட்டேன். ஏன்னா 6 இல்லை பேஷன் பஸ்ஸில் இல்லை இருக்கு, எனக்கு அடிக்க தோணாது. அவங்களாம் போனால் அக்கா பார்த்தா மட்டும் 6 அடிப்பாங்கிறியா? இல்லை அது அவனா 6 அடிக்க மாட்டேன். அது எப்படி உனக்கு வர நெகட்டிவ் எல்லாம் எனக்கு திருப்பிட்டு உனக்கு வர பாசிட்டிவ் மட்டும் நீ வச்சுக்கிற எப்படி?
10 நாள் தான் டிரைவிங் கற்றுக்கணும். பேலன்ஸ் 5 நாள் வந்து இப்படி ரிலாக்ஸாக ஜாலியாக ஓட்டணும். அதுதான் கடைசியாக நீங்கள் உங்கள் டீம் மாறினதுக்கப்புறம் அப்படி யாரும் அமையலடா. அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க அமைஞ்சாங்க, சூப்பராக ஓட்டினாங்க. வர்ஷினி பிரியாஞ்சி 2 பொண்ணுங்க வந்தாங்க, அவங்க வந்து சூப்பராக ஓட்டினாங்க. மதிய டைமில் கேர்ள்ஸ் கிடைக்கிறீங்களா? மதியம் இல்லை, அவங்க டைமிங் சொல்லுவாங்க. காலை நேரத்தில் வருவாங்க. யாராச்சும் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்களா, பசங்க யாராச்சும் கேட்டாங்கண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதெல்லாம் பண்ணணும். அண்ணா இன்னும் 7:30 மணிக்கு வரான்னா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி சந்தேகத்துலேயே ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏங்கண்ணா ஃபஸ்ட்டு அவனை கூப்பிட்டு எனக்கு வருவீங்க. நான் இவங்களை பிக்கப் பண்ணி அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிட்டு போனானா, இப்போ நீ இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ரிட்டன் போகும்போது கன்னடா கொண்டு போய் வீட்டில் இறக்கிட்டு வரட்டான் அப்படின்னு ஓடிடுவேன். ஏன்னா முடிஞ்சதில்ல. இன்னும் 3 கிளாஸ் வேறு இருக்கு. இவன் கூப்பிடுவானா, கிளாஸ் கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா? ஏங்கண்ணா அதெல்லாம் யோசிச்சியா? எப்படி இந்த 3 கிளாஸை டோ விட்டுருவான்? அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஓட்டி பார்த்துடலாம். ஒரே நாள் முடிச்சிடலாம் ஒரு பிளான் போட்டோம். நாளைக்கு இவ்வளோவா ஒரு எடுத்துட்டு வேற எங்கேயாச்சும் வெளியே எடுத்துட்டு போயிடலாம். போகலாமா? அப்படி பெருந்தூர் போய் இது அவினேஸ்வரி போயிடலாமா? ஏன்னா இல்லை கேட்குறேன். நீங்கள் வா எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம்லாம் யோசிச்சுருக்கிறீங்க. அப்படி யோசிச்சு பிரயோஜனம் இல்லைதாங்க. இந்த இது ஒரே நாளில் நீ ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஓட்டினா ஓட்டி கற்றுக்க முடியாது. நீ இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முழுசாக 7.5 மணி நேரம் தான் ஓட்டியிருப்பேன். அது பர்ஃபெக்டாக கணக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட ஓட்டியிருக்க மாட்டேன். 7 மணி நேரம் தான் ஓட்டியிருப்பேன். கணக்கு புரிஞ்சுதான். பட் இந்த 15 நாளாக நீ அந்த அரை மணி நேரம் கற்றுக்கிட்டா தான் உனக்கு டெய்லி நடக்கிற சம்பவத்தை பதிவு பண்ண முடியும். பட் ஒரே நாளில் நீ முழுசாக நான் நீ 24 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் வண்டி ஓட்டி காட்டுறேன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஏறும்போது உனக்கு அந்த ஃபீல் மாறிடும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நான் சும்மா போட்டேன்னா அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்டு வண்டி யார் வண்டி எது கிடச்சாலும் சரி சும்மாவாச்சும் எடுத்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? அதுக்குன்னு இடம் பொருள் ஏவெல்லாம் இருக்கா பார்த்து ஓட்டுங்க. ஆமாம், நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் புதுசாக, ஏன்னா இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு வேரியேஷன் மாறும். கான்செப்ட் புரியுதா? வண்டி டு வண்டி ஏறும்போது வேரியேஷன் மாறும். எல்லா வண்டிக்குலேயும் நிறைய மாதிரி ஹலோ சொல்லுங்க ஜீனா. பண்ணிடலாங்கண்ணா. வீரவண்டி பிரிவுனா பண்ணிடலாண்ணா. நம்ம இப்போ பசங்க தான், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படியும் உங்களுக்கு சரண்டர் ஒரு நாளில் பண்ணி விட்ருவானுங்கண்ணா. டேக்ஸும் உடனே கட்டிடுவாங்க. ஒரு அதிகபட்சம் திங்கக்கிழமை கொடுத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுத்துருவானுங்கண்ணா. ஆனால் அப்படி பண்ணினா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலைல கொடுத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கொடுப்பானுங்கண்ணா. நாளைக்கு இன்றைக்கி லீவுண்ணா ஆஃபீஸு. இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்புண்ணா. ஆமாங்கண்ணா லீவு. தம்பி அங்கே ஒத்தக்கடையே போயிடுறேன். அண்ணா இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் மெசேஜ் போடுறேன். நம்ம வீரவாண்டி பிரிவு ஃபாலோ பண்ணுறது அவர் தான் பண்ணுறாரு. ஒரு 10:30 மணிக்கு அவர் கூப்பிடுங்க. உங்கள்கிட்ட தெரிய ஃபுல் டீட்டெயில் சொல்லி பார்ப்பேன். பஸ் ஸ்டாப் போய் சரியா அங்கே போயிட்டு ரிட்டன் அவன்கிட்ட கொடுத்துட்டு இல்லை வண்டி இங்கே தான் நிற்கிது.
பார்த்துட்டு இருந்தா சரிங்கிற மாதிரி என்ன கண்ணா பொழுது இப்படி ஒரு சிரிப்பு போட்டேன். சிக்கல் ஆமாம், ஃபுல் டைட்டில் போயிடுச்சு இந்த வருஷம். அதனால் அளவாக இலையை வெட்டி ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் மெயினான அதில் கொடுத்துட்டு நம்ம இதை போய் வீட்டில் சாப்பிட்டு 4 மணிக்குள்ள தூங்கிட்டோம் மதியானம். ஒரு கிணா 10 பேர் தான் சாப்பிடுவோம். இல்லை ராஜா, 10 வீட்டுக்கு கொடுத்தோம். 10 வீட்டுக்கு. அதுவும் நான் எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர். டிவைடர் தாண்டி அந்த லெஃப்ட்டு திரும்புறோம்ல, லெஃப்ட் திருப்பி ஓரமாக எடுத்து இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். லெஃப்ட் திரும்ப நான் இங்கே தண்ணி மேலே நான் இறங்க முடியாது. இப்போ நான் இறங்கிக்கலாம். அது ஆஃப் பண்ணிடுறேன்.